Hello friends, welcome to my channel. Today we are discuss about the one important topic, grammar part tense. நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, let's start the lesson. First the lesson about the tense. First, what is a tense? Tense is a form of the verb that shows something happen is the past, present and future. டென்ஸ் அப்படின்ற வர்போட ஒரு ஃபார்ம் தான் டென்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, வர்போட ஒரு ஃபார்ம் தான் டென்ஸ். இந்த டென்ஸை பாஸ்ட், ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் இந்த 3 டைப்ஸ் நம்ம பிரிக்கலாம். அதில் டென்ஸ் மீன் டைம். டென்ஸ் மீன்ஸ் டைம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரெசன்ட் டென்ஸை சொல்லும்போது 3 பார்ட்ஸை சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெசண்ட்டு, செகண்ட் பாஸ்ட்டு, தேர்ட் ஃப்யூச்சர். ஃபாஸ்ட்னால் முடிஞ்சு போன கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் வந்து இஸ் கம்ப்ளீட்டட் தட், ஸோ பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் இப்போ கணக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொன்னால் ஒரு ப்ரெசன்ட். ஃப்யூச்சர் எதிர்காலத்தில் நடக்கிறத பற்றி சொன்னால் ஒரு ஃப்யூச்சர். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் வாட் இஸ் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் இஸ் ஃபார்மேஷன் இதுதான். சப்ஜெக்ட் இருக்கும், வர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆர் சப்ஜெக்டோட வர்போட எஸ்ஓ ஆர் இஎஸ்ஓ ஆட் ஆகும். இது மாதிரி இந்த ஃபார்மில் இருந்தால் அது ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் இப்போது நான் சொல்லியிருக்கல ப்ரெசன்ட் டென்ஸு வர்போட V1 எஸ்ஐஎஸ் சேர்ந்துக்கணும். வெறும் வர்பு மட்டும் வந்தால் ஒரு ப்ளூரல் ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான், சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் நவுனாக இருந்தால் மட்டும்தான் வர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் வரும். அதாவது எஸ்இஎஸ் ஆட் ஆகாமல் ஐ யூ வி டு இந்த மாதிரி ப்ளூரல் நவுன்ஸ் எது வந்தாலுமே வர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் வரும். எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் ஆகாது. ஓகேவா. இதுவே வர்பு சப்ஜெக்ட்டு இ ஷி இட் இதோ சேர்த்து ஆல் சிங்குலர் நவுன் இது போல் ஆட் பண்ணி வந்தால், சப்ஜெக்ட் வந்தால் வர்போட எஸ்ஸும் இஎஸ்ஸும் சேர்ந்து வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ லைக் காஃபி, he likes coffee. இந்த 2 சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து ஐ வந்துருக்குனால வெறும் வர்பு லைக் மட்டும் வந்துருக்கு. புரிஞ்சுதா. அதாவது ஐ லைக் சப்ஜெக்ட் ஐ வந்து சிங்குலர் நவுன் வந்ததுனால வர்பு வந்து லைக் V1 வர்பு மட்டும் வந்துருக்கு. ஆனால் இந்த செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா he லைக்ஸ் ஈ வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் நவுன்னால வர்போட எஸ் வந்து ஆட் ஆகுது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸ். அதாவது இந்த சென்டென்ஸில் இந்த கீவேர்டு இருந்தால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், யூஸ்வலி, டெய்லி, எவ்ரிடே, செல்டம், ரேர்லி, இது மாதிரி நிறையா இருக்குது. அது முக்கியமாக வேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா. யூஸ்வலி இந்த சென்டென்ஸில் இந்த வேர்டு இருந்தால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ ரூல்ஸ் பொதுவாக இந்த சென்டென்ஸில் என்ன ரூல்ஸ், சென்டென்ஸ் இந்த டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்தால் ப்ரெசன்ட் அப்படி கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஹேபிட்டுவல் ஆக்ஷன்ஸ், நம்ம தினசரி டெய்லி லைஃப் நடக்கூடிய ஆக்ஷனை பற்றி சொன்னால் அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு சொல்லலாம். எக்ஸாம்பிள், ஐ யூஸ்வலி வேக் அப் at 5 o'clock in the morning. நான் சொல்கிறாங்க ஐ யூஸ்வலி வேக்கப் தினசரி நான் 5 மணிக்கு காலையில் 5 மணிக்கு நான் எழுந்து குளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறல. வேக்கப்னா டூலேருந்து யூஸ்வலி அப்படின்ற வேர்டு ஒன்று இருக்கா, நான் ஒன்று இருக்குது யூஸ்வலி அப்படின்ற கீவேர்டு ஒன்று இருக்குது. ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். புரிஞ்சுதா. ஹேபிட்டுவல் ஆக்ஷன் பற்றி சொன்னாலும் நமக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஃபேக்ட்.
ஜென்ரல் ஃபேக்ட்னா உலக உண்மைகள். ஜென்ரல் உண்மைகள் பற்றி சொல்கிறோம். அந்த பிளேஸில் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் ஆகலாம். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ். பாய்ஸ் நீருடைய அந்த கொதிநிலை எவ்வளோனா 100 டிகிரி செல்சியஸ். இது ஜென்ரல் ட்ரூத் தானே. ஸோ தட் இஸ் எ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ், யூஸ் இட். நெக்ஸ்ட்டு த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் எந்த சைடு ரைஸ் ஆகும்? ஈஸ்டர்ன் சைட். ஸோ இது ஜென்ரல் ஃபேக்ட். ஸோ இட்ஸ் எ சயின்டிஃபிக் ட்ரூத். ஓகேவா? ஸோ இஸ் எ தி சென்டென்ஸ் த வேர்ட் ஃபார்ம் யூஸ்ட் டு present tense, simple present. So another important one, இந்த ப்ளஸ் ஏன் ரைசஸ் அப்படின்னு அவங்க தெரியுமா? ஏங்க ரைசஸ் வருதுன்னா த சன் அப்படின்ற தேர்ட் பர்சன் சிங்குலர் தானே. ஸோ தட்ஸ் வேர்ட் யூஸ் டு வர்ப் அட் இஎஸ்எஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஒரு கொட்டேஷன்ஸோ ஒரு ப்ராப்ளம் மென்ஷன் பண்ணும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். த லைஃப் இஸ் ஷார்ட். த லைஃப் இஸ் ஷார்ட். ஓகேவா? இஸ் வந்து இருக்கா? இஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக பி ஃபார்ம் வரும். இந்த பி ஃபார்ம் வர்பு நம்ம ஹேவ் ஆஸ் நம்ம நிறைய மென்ஷன் பண்ணுவோம். பி ஃபார்ம் வர்பை ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாஸு, வேர். இல்லை மேலே இருந்த ஆம் இஸ் ஆர் வந்து present பி ஃபார்மர், வாசர் பாஸ்ட். புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு நோட் ஷார்ட் பண்ணி பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது யாரும் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொசிஷன்ஸ் பற்றி நம்ம சொல்லும்போது நல்லா புரிஞ்சுங்க. பொசிஷன் ஒரு நிலைப்பாடை பற்றி சொன்னால், அவங்க இருக்கக்கூடிய நிலைமையை பற்றி ஐ ஹேவ் எ கார், எங்கிட்ட இருக்கிற விஷயத்தை பற்றி சொன்னால் அந்த ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். ஐ ஹேவ் எ கார் அப்படின்றது ஹேவ் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம். எப்படி நம்ம டூ ஃபார்ம் அந்த பி ஃபார்ம் சொன்னோம், அதே டூ ஃபார்ம் ஒன்று சாரி டூ ஃபார்ம் இருக்குது, ஹேவ் ஃபார்ம் இருக்குது. டூ ஃபார்ம்னா டூ, டஸ்ஸு, டிட்டு. இந்த டூ டஸ் வந்து ப்ரெசண்ட்டு, டிட்டு வந்து பாஸ்ட்டு. அதே போல் ஹேவ் ஃபார்மில் ஹேவு, ஆஸு, ஆடு. ஹேவ் ஆஸ் அப்படின்றது ப்ரெசண்ட்டு, ஆட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? அதனால இங்கே ஹேவ் வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு பர்மனன்ட் சிச்சுவேஷன் நம்ம மென்ஷன் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள், அவர் கம்பெனி ப்ரொடியூசஸ் பிளாஸ்டிக். எங்கள் கம்பெனி வந்து பிளாஸ்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது பர்மனன்ட் சிச்சுவேஷன், பர்மனன்ட் தானே. ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதை டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன வேணுமோ அதை நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் டாபிக் நாங்கள் ரெடி பண்ணிட்டேன் கிளாஸ் எடுக்கணும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.